ஆக்சுவலாக நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், எந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ஒரு யங் காய் வந்து ஒரு ஜாப் போகிறான், அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செய்கிறான், எந்த மாதிரியெல்லாம் நேவிகேட் பண்ணுறான் அப்படின்ற கம்ப்ளீட் விஷயத்தையும் ஒரே சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட சேனலை கிரியேட் பண்ணேன். ஸோ இதில் எனக்கு பிடிச்சது ட்ராவலும் இருக்குது. ஸோ நம்மளோட சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தா ட்ராவல் பண்ணுறது தான். என்னோட பிஜி டிகிரி படிக்கும்போது இருந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும், அது மட்டும் இல்லாமல் என்னோட யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமான முறை வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன், எனக்கு ட்ராவல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணோம். நாங்கள் எங்கே போனோம், என்ன பண்ணோம், என்ன ஃபன் பண்ணோம், என்ன டேஞ்சரான பிளேஸ்க்கு போனோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ரி பண்ணி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட கோல் என்ன, உங்களோட சேட்னஸ் என்ன, நீங்கள் என்ன ரோல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. இது நான் பியூராக ஃபீல் பண்ணது. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உங்களையே ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னோட சேனல் வந்து விளாக் சேனலாக மாற்றிடலாமா அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை செப்பரேட்டான ஒரு சேனலில் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோவில் என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபன்னாக இருக்கும், டேஞ்சராக இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுங்கள், எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். கரணம் தப்பினால் அது நிச்சயன்றதை எங்கள் கண்ணில் காட்டுனது தான். சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏதனே பொறுத்தருள் அநேகனே. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம், பிறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். இந்த வீடியோவில் ஃபன் இருக்குது, அதை விட எல்லாரும் கும்பிடுங்க, ட்ரூவான டேஞ்சர் நிறைய இருக்குது. பாருங்களா, ஒருத்தன் கவர் ஆக மாட்டேங்கிறீங்க. ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 6 சாமின்றதை தாண்டி ஆள விட்ரா சாமி அப்படின்றத சந்தோஷ் 6 முறை சொன்னான். அப்போனா இந்த ட்ரிப் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்ட்டு கற்பனை பண்ணிக்கோங்க. வருகிறோம், ஏதோ சும்மா சொல்லலை, விஜய் சார் சொல்கிற மாதிரி பயமாக இருக்கல்ல. ஏன்னா 4 பீஸ் வந்துச்சா, பயங்கரமாக இருக்கும் இந்த வீடியோ. தெரிய மாட்டேங்குதா, ஏதோ 7 செம்ம டேஞ்சரு. 6க்கு அப்புறம் 7டா, 7க்கு அப்புறம் இல்லை 7ஏ எமன்டா அப்படின்ற மாதிரி வேறு லெவல் வெயிட் காட்டிடுச்சு. பக்காவாக எங்களை மிரட்டி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். அந்த 7வது மலை வந்துட்டோன்னு சொல்லு, மிஸ்ஸே ஆகாது. போலாமா? போலாமா? மார்னிங் வியூ என்ன பண்ணலாம்? அழியாதது உன் பாதம், பனித்த சடையும் பவளம் போல் மேனியும், அழியாதது உன் நாமம், நமச்சிவாயம் நமச்சிவாயம். அவனுக்கு காது கேக்குதா இல்லையான்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா இங்க தான் வருவேன். நீ போற இடத்துல போனா 1 மணியே போயிடலாம். இனிமேதான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்கு. அப்படியே திரும்பி ஒரு ஹாய் சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, டார்ச் ஆஃப் பண்ணிட்டு ஹாய் சொல்லுங்களா. 6 மலையும் டீசெண்டாக ஓரளவு போயிட்டு இருந்துச்சு. 7வது மலை ஃபுல்லாக சம்பவம் தான், எங்கேயுமே கேப் இல்லை, அடின்னு அடிச்சு நோத்திடுச்சு. டேஞ்சரான பிளேஸுக்காக வெயிட்டிங்டா. அது எங்கே வரும், எப்போ வரும்? நைட் ஃபுல்லாக வச்சு வெயிட் காட்டிடுச்சு வெள்ளிங்கிரின் மலை. வந்துட்டோம் ஒரு வழியா. சந்தோஷ்குமார் வந்து 2:30 வந்து மார்க் சேர்ந்துருவாங்க. நாங்கள் 5 பேர் ஏதாச்சும் லாங் ட்ராவல் போகலான்டா அப்படின்ட்டு ஒரு 5 மாதமாக பிளான் பண்ணோம். அப்படி பிளான் பண்ணதுக்கப்புறம் கிடச்சிது தான் வெள்ளிங்கிரி மலை. நான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். என்ன தான் பக்காவாக பிளான் போட்டாலும் அதில் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டான். அதனால் 4 பேர் தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு.
ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெயினில் தான் போகலாம் அப்படின்ட்டு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணலான்னு பார்த்தா டக்கலில் நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த பாய்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் வகையில் ஆஃப் அன் ஹவரில் என்ன தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். நான் தான் அப்படின்னா சூர்யா காலில் அடிபட்டுருச்சுட்டா அப்படின்ட்டு நைட்டு காஞ்சிபுரத்துலேருந்து பஸ் ஏறி லேட்டாக வந்து ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு நாங்கள் காலையில் 6 மணிக்கு கால் பண்ணாலும் எழுந்து கால் எடுத்து பைக் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டான்னு வந்துட்டான். நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் பக்காவா. என்னால் ட்ரெயினில் போக முடியல, அதனால் போகலான்டா பஸ்ஸில் அப்படின்ட்டு பஸ்ஸில் போக ஆரம்பித்து எல்லாத்தையும் வேறு லெவலில் பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டோம். 23ஆம் தேதி போகலான்டான்னு பிளான் போட்டோம், ஆனால் போக முடியல. 24ஆம் தேதி கிளம்பிட்டோம் ஷார்ப்பாக. அப்படியே மார்னிங் போய் பார்த்தா தருமபுரி பஸ் ஸ்டாண்டு வேறு லெவலில் அழகாக இருந்துச்சு. அந்த மார்னிங்க்கு அப்படியே போய் பஸ் ஏறலான்னு அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா, அதே தெரியாமல் போஸ் கொடுக்குறாங்க. அப்படியே எல்லோரும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நாமளும் பஸ்ஸில் ஏறிட்டோம். தூங்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு வந்துட்டுருக்கான் சந்தோஷ்குமார். தருமபுரி டு சேலம் தூங்கிட்டு வந்தான். அப்படியே போய் சேலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும். ஓகே அப்படி நடங்க, நான் உங்களுக்கு எடிட் பண்ணி அழகாக பண்ணி தரேன். இப்போ நடங்கடா, இப்பயாச்சும் எடுக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக சேலம் பஸ் ஸ்டாண்டில் சுற்றி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ஒரு 4 பஸ்ஸு ஏறி இறங்கிட்டு ஒரு 4வது பஸ்ஸில் ஏறி உக்காந்தோம். அப்படியே போயிட்டே இருந்தோம். அங்கே தான் சந்தோஷ்குமார் படித்த அவங்க காலேஜ் வந்துச்சு. காட்டுறன்னு காட்டினா வேறு லெவலில் வெயிட் காட்டினா. அப்படியே போயிட்டே இருந்தோம். பஸ் போயிட்டே இருந்துச்சு. எங்கே நோக்கி போயிட்டுருக்குன்னா கோவையை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். இங்கே பாட்டு கேட்டுட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டு இருக்கோம் சந்தோஷ். அங்கே காட்டினா அவங்க காலேஜை தாண்டி ஒரு இடத்த காட்டினா பக்காவாக இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. என்ன இடனே தெரில, அவனே சுற்றி பார்க்கணும்னு சொன்னான். சரி விடுங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பஸ்ஸை ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. போய் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு ஸ்நாக்ஸ் பார்த்தா ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு. ஒரு 3 ஐஸ்கிரீம் பிடிச்சோம். சூர்யாவுக்கு சலின்ட்டு ஒரு ஏதோ வரட்டியோ சுக்கிட்டியோ குடிச்சிட்டு இருந்தான் பாவம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இந்த டூர் வந்து செம்ம பட்ஜெட், ஆனாலே 3500 முடிச்சிட்டோம். எங்கேயுமே செலவு பண்ண யோசிக்கவே இல்லை நாங்கள். அதுக்கப்புறம் போய் கோவையில் இறங்கி பசிக்கிறான்னு சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே போனால் வாட்டர் என்ன கலரில் இருந்துச்சு தெரியுமா? ஒரு எல்லோயிஷ் ஒயிட்டாக இருந்துச்சு. ஒருவேளை ஹோலி வாட்டர் போல் அப்படின்ட்டு பார்த்தா நார்மல் வாட்டர் தான். கேட்டால் மலைக்கு இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே ஒரு சாப்பிட்டுட்டு மீல்ஸை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இருந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக வெள்ளிங்கிரி மலைக்கு பஸ்ஸில் ஏறி உக்காந்தோம். பஸ் போயிட்டே இருந்துச்சு, வேறு லெவலில் போயிட்டே இருந்துச்சு. வியூஸ் எல்லாம் அடித்து நவுத்துச்சு. நிறைய மரம், பாக்கு மரம்லாம் சூப்பராக இருந்துச்சு. வழியில் பார்க்கவே வேறு லெவலாக இருந்துச்சு. வாவ், ட்ரிப்பு செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ட்டு அப்படியே ஒரு உள்ள ஹாப்பி மூட்லேயே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடிவாரத்தில் வந்து இறங்குனா சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் இறங்கி போயிட்டாங்க. அந்த இடம் ஏதோ பூண்டி பிரிவான். அங்கேருந்து இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். நாங்கள் ஆட்டோவிலலாம் எதுவும் ஏறல, இறங்கி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வழியில் மரங்கள் சூப்பராக நட்டு வச்சுருந்தாங்க. சும்மா கோடி கிழிச்சி மாதிரி அழகாக நட்டு வச்சுருந்தாங்க. 2 கிலோமீட்டர்ஸை அழகாக நடந்து போயிட்டோம். அப்படியே போயிட்டே சில் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம். பின்னால் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வெள்ளிங்கிரியில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சம்பவம் இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்களா, ஒருத்தன் கவர் ஆக மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன தான் நடந்தாலும் நாங்கள் அடிவாரத்தை நோக்கி நடந்தோம். மொக்க டைலாக்கு. ஓகே, நாங்கள் அடிவாரத்தில் போய் இறங்கிட்டோம். இறங்கி சுற்றியும் வியூஸ் எல்லாம் பார்த்தா பக்காவாக அடித்து நவுத்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரே எக்ஸைட்மெண்ட்டோட உள்ளே போகலான்டா அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாக போயிட்டு இருந்தோம். அங்கே போய் பார்த்தா உள்ள என்ட்ரன்ஸு சூப்பராக இருந்துச்சு. சைடில் எல்லாம் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்கள், லோக்கல் மக்கள். பார்க்க அழகாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸும் அடிவாரமும் அடித்து நவுத்துச்சு.
அங்கே இருக்கிற பொருட்களோட விலையை கேட்டால் தான் கொஞ்சம் பயந்துட்டோம். ரூ. 20 பொருள் எம்ஆர்பி 20 போட்டிருக்காங்க. ஆனால் செல் பண்ணுறது 30 விற்றாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு சளிடா இருமல்டான்னு சந்தோஷ்குமார் போய் பேக்கரியில் பிரசாத கடையில் போய் லட்டு வாங்கிட்டு இருக்கான் ஸ்நாக்ஸுக்கு. அப்படியே சுற்றி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. சுற்றிலும் வியூஸும் அடிச்சு நவுத்துச்சு. அந்த வெதரும் பக்காவாக இருந்துச்சு. வெயிலெல்லாம் இல்லை, ஒரு மழை வர மாதிரியான ஒரு சில்டான வெதர் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மழை வந்துடுச்சு, சம்பவமாக முடிச்சு விட்ருக்கும். ஓகே, சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே பார்த்தா அங்கே சார்ஜ் போட எக்கச்சக்கமான ப்ளேஸ் இருந்துச்சு. மக்களெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி நானும் சூர்யாவும் உள்ள அங்கே பக்கம் ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு, அங்கே இருந்த கோயில் தான். போய் நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு திருநீரெல்லாம் வாங்கிட்டு எத்தனை மணிக்கு கிளம்பலான்னு ஒரே கன்ஃபியூஷனில் ஒரு 6:30 கிளம்பணும். இதுதான் அடிவாரம், இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கே போய் ஒரு குச்சி எடுத்தோம். ஆக்சுவலாக இந்த குச்சி நீங்கள் அப்படியே முன்னால் வாங்கினீங்கன்னா ஒரு ரூ. 30 சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் என்ட்ரன்ஸில் எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிப்பர் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு லாரி கணக்கில் கொட்டி வச்சுருப்பாங்க. அப்படியே என்ட்ரன்ஸில் பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் வந்து ₹20. ஸோ பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுனாங்க. டோக்கன் ஒவ்வொரு பிளாஸ்டிக்கும் ₹20, அதாச்சும் வாட்டர் கேன் 20, அதுக்கு 20ன்னு 20 போட்டு நாங்கள் ஒரு 140 எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்ட்டு நாங்கள் ரெடி ஆனோம். இனிமே தான் சூப்பர் மாஸ்டர் பீஸ் இருக்குன்ட்டு வெள்ளிங்கிற மேலே எங்களுக்கு மாஸ்டர் பீஸை கடை ரெடியாக இருந்துச்சு. எல்லா இடமுமே சம்பவம் தான். ஓகே, இப்படியே ஒரு ஆர்வத்தோட மலையே ஏறி போனோம். அது வந்துட்டே இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் ஏறி 2வது மலை போனால் அதுதான் வழுக்குப்பாறை. அதாச்சும் நம்ம போகிற வழியிலே அந்த பாறை வந்து தண்ணியாக இருக்கும். அந்த என்னது ஜொனையா என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி தண்ணி வந்து பாறையிலே வந்துட்டு இருந்துச்சு. அதுலேயே அப்படியே ஜாலியாக குச்சி வச்சு ஏறிட்டோம். அவ்வளோ டேஞ்சரெல்லாம் இல்லை. ஓகே, இதை தான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அவ்வளோ சீனெல்லாம் இல்லையே வெள்ளிங்கிரி மலை அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மலை போனோம், சுமார் தான். செகண்ட் மலை ஏறி போனோம். அப்படியே சைடில் நேச்சுரல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சாங்கை வச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ஃபுல் வைபோடு கிளம்புனோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் சாமி சாங்கு, அதுக்கப்புறம் குத்து சாங்கு, வைப் சாங்கு அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே தான் சந்தோஷ்குமார் கில்லி படத்துலேருந்து ஒரு 10 சாங்கை போட்டான். அவன் கில்லி படத்தை தேட்டரில் போய் 2 முறை பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃபுல் ட்ராவல்லே ஒரு 5 முறை கில்லி படத்தை பாட்டவே போட்டிருப்பான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சித்தர் குகை அப்படின்னு ஒரு பிளேஸ் போனோம். டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. மக்கள் நல்லா வழிபட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சம்பவமாக டாக்குமெண்ட் பண்ணலாம்ன்ட்டு அழகாக க்ளோஸ்அப் எடுத்துட்டோம். மக்களே, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு சூப்பரான ஒரு ஜோன் இருந்துச்சு. வாட்டர் வந்து செம்ம பியூர். குடிச்சு பார்த்தா செம்ம பியூராக இருந்துச்சு. எந்த ஒரு எதுவுமே இல்லை, செம்ம க்ளீன் பியூர். பார்க்கவே வேற லெவல் இருந்துச்சு. வரும்போது ஒரு வாட்டர் கேன் பிடிச்சிட்டு போகலான்னு நினச்சி விட்டுட்டோம். இப்படியே செகண்ட் மலை ஏறி 3வது மலை ஏறி போனோம். ஒரே மாதிரி இருந்துச்சு. என்னடா ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு 4வது மலை ஏறணும். அதுவும் ரொம்ப டேஞ்சரில் ஒரு மாதிரி மண் கல் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, வெள்ளிங்கிரி இவ்வளோதான் போல், இதுக்கு அவ்வளோ சீன் இல்லை, இது அவ்வளோ பயங்கரமாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு 5வது மலை ஏறணும். 5வது மலையில் கொஞ்சம் சம்பவத்தை காட்டுச்சு. கொஞ்சம் வழியெல்லாம் வேறு லெவலில் போச்சு. உண்மையான தெரியல. அங்கே நிறைய அந்த செம்மண் பாருங்க, கல்லுங்கள்லாம் வந்து அப்படியே நாங்கள் 6வது மலைக்கு போனோம். அங்கே ஒரு சின்ன அருவி மாதிரி இருந்துச்சு. அந்த அருவி அப்படியே ஃபாலோ பண்ணி பக்கம் போனால் வாட்டர் அழகாக போயிட்டு இருந்துச்சு. நைட்டுன்றதுனால குளிக்க முடியல. ஆனால் நான் பகலில் போயிருந்தால் குளிச்சிருப்போம். ஆனால் நாங்கள் பகலை விட நைட்டில் போனது தான் சூப்பர் ப்ரோ எடிஷன் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆனால் கையை வச்சா சில்லுன்னு இருக்குது. சரி, அப்படியே அருவியை கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் 2 வாட்டர் போட்டு எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு குளிச்சு தான் நினச்சிக்கிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணோம். அங்கே 6வது மலையில் இந்த மாதிரி ஒரு சில மூலிகை கடைலாம் வச்சுருந்தாங்க. மற்ற மலையிலையும் பிஸ்கெட்டு ஜூஸுன்னு வச்சுருந்தாங்க. 7வது மலையில் ஏறி உட்காந்து அப்படியே ஏதாச்சும் சாப்பிடுவோண்டா அப்படின்ட்டு ஒரு 2 இதை எடுத்து சாப்பிட்டுட்டு 7வது மலைக்கு ஏற ஆரம்பித்தோம்.
இனிமே தான் இந்த வீடியோவோட சூப்பர் டேஞ்சரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்போட சூப்பர் எக்ஸ்ட்ரீமான பிளேஸு 7th மலை தான். ஆனால் நான் உண்மையிலே பயந்தது அந்த 6வது மலை தான். ஏன்னா பனிக்காத்தும் அந்த பனியும் அடிச்சிச்சு பாருங்கள். அப்போ நான் பயந்தேன், முடிஞ்சிரா சொல்லி அப்படின்ட்டு நான் 6வது மலையில் பயந்தேன். ஆனால் எல்லாரும் பயந்தது 7வது மலை தான். இந்த இடத்துல மாறியை மட்டும் நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் இல்லைன்னா அந்த ஹோல் ட்ராவலுமே சொதப்பிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பனிலையும் முன்னால் என்ன இருக்குன்னே தெரியலனாலும் ஃபோனில் டார்ச் எடுத்து இந்த பக்கம் அடிப்பான். இந்த பக்கம் தானே அப்படின்ட்டு காட் மாதிரி கையை காட்டினான். எந்த இடமுமே பிசுறுத்தட்டில் அந்த இருட்டில் அந்த நைட்டில் அழகாக வழி சொன்னான். இப்படி போயிட்டு இருக்கும்போது 7வது மலை ஏறினா எல்லா இடத்துலையுமே டேஞ்சர். இந்த பக்கம் பார்த்தா பனிமலை அடிச்சிட்டு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக காற்று அடிச்சிட்டு இருக்கு, மேலே பார்த்தா செங்குத்தாக இருக்குது, அப்படி முன்னால் பார்த்தா வழுக்கிக்கிட்டு இருக்கு, பின்னால் பார்த்தா செங்குத்தாக இருக்குது. பகலில் மட்டும் போயிருந்தோம், அந்த செங்குத்துக்கு பயந்து செத்துருப்போம் அப்படின்ற மாதிரி வேறு லெவல் அடிச்சிருச்சு. நாங்கள் நார்மலாக டார்ச் எடுத்து எங்களுக்கு அடித்து ஒரு எம்டி ஸ்பேஸில் பார்த்தா எங்களோட உருவம் தெரியுது, அந்த அளவுக்கு பண்ணி அடிச்சிட்ருக்கு. அதே சமயம் அந்த கல் செங்குத்து வந்து எங்களை வேறு லெவலில் மிரட்டி விட்டுச்சு. நார்மலான போகும்போது வந்து மண்ணு தான் இருந்துச்சான். நாங்கள் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் ஹெவியாக மழை பெஞ்சு எல்லாம் அரிச்சு செங்குத்தான கல்லாக மாறிடுச்சாம். ட்ரூவான டேஞ்சரை நாங்கள் கண்ணில் பார்த்தோம். எங்கே மிஸ் ஆகிருந்தாலும் எஸ் ஆகிருப்போம் அப்படின்ற மாதிரி 7வது மலை வச்சு செஞ்சிருச்சு. அந்த த்ரில்லுக்கு கொஞ்சம் கூட குறையே இல்லாமல் எல்லா இடத்துலையும் வச்சு செஞ்சிச்சு. நாங்கள் ஒரு நிமிஷம் இல்லை, எல்லா நிமிஷமும் பயந்துக்கிட்டே போனோம். 7வது மலையில் நாங்கள் பகலில் போயிருந்தால் கூட இவ்வளோ பயந்துருக்க மாட்டோமோ என்னன்னு தெரியல. பகல்லையும் பயந்துருப்போம். பட் நாங்கள் நைட்டில் போனது வேறு லெவல் சம்பவம். எங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு இந்த வெள்ளியங்கிரி மலை 7வது மலையில் வச்சு செஞ்சிருச்சு. நான், சூர்யா, சந்தோஷ் மாறி எல்லாருமே திணறிட்டோம். அந்த இருட்டு பயத்தில் என்னதான் இருந்தாலும் கடைசியில் வெள்ளியங்கிரி மலையை ஏறிட்டோம். ஏறி பார்த்தா வாவ், இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டத்துக்கு கிடச்சிருச்சுடா ஒரு பவர்ன்ட்டு ஒரு வைபோட வெள்ளியங்கிரி அந்த என்ட்ரன்ஸில் கால் எடுத்து வச்சு உள்ளே போனோம். ஃபுல்லாக வேலு தான், அந்த சூளம் தான், எல்லா சைட்லையும் சுற்றி குத்தி வச்சுருக்காங்க. செம வைபோடு உள்ளே போயிட்டோம். பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பனிக்காற்றுல அடிச்சுட்டு போகிறது ஒரு பக்கம், நாங்கள் அங்கே போனது ஒரு பக்கம், அந்த நைட் ஒரு பக்கம், அந்த குளிர் ஒரு பக்கம், உள்ள பயம் ஒரு பக்கம், அந்த செங்குத்து ஒரு பக்கம், அப்படி எல்லாமே வச்சு செஞ்சிருச்சு. நாங்கள் வேறு லெவலில் பயந்து இருந்தாலும் வேறு லெவலில் வைபாகிற அளவுக்கு வெள்ளியங்கிரியை ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். 6 மலையும் சுமார் தான், ஆனால் 7வது மலை வேறு மாதிரி அப்படின்ட்டு வேறு மாதிரி காட்டுருச்சு. உண்மையிலேயே ஒரு ட்ரூவான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நாங்கள் 5 மந்த் வெயிட் பண்ணதுக்கு 5 மந்த் வெயிட் பண்ணிங்களா நான் உங்களை வச்சு செய்கிறேன்னா அப்படின்ட்டு 7வது மலை செஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையிலே மறக்க மாட்டோம். அந்த நைட்டில் அந்த இருட்டில் எல்லாமே பார்க்க வேறு மாதிரி இருந்துச்சு. பகலில் போயிருந்தீங்கன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நைட்டு தான் எங்களுக்கு சரியான ஒரு டஃப் கொடுத்துச்சு. டஃப்னா டஃப்பு, செம்ம டஃப்பு. பனியும் அந்த பள்ளத்தாக்கும் சைடில் இருக்கிற அந்த வியூஸும் எல்லாமே சூப்பர். இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்கள் கடைசியாக அந்த வெள்ளியங்கிரி வச்சுருக்காருங்க இல்லையா சிவனை, அந்த சிவபெருமான் இருக்குவார் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் ஃபைனலாக ரீச் ஆகணும். அந்த ஒரு பெரிய 2 கல் செம்ம பெருசு, அந்த மலை உச்சியில் பெரிய 2 கல் இருக்கும்போது அங்கே அதுக்கு அடியில் ஒரு சின்ன சிவனை வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன நந்தி மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு 2 கல் மாதிரி அழகாக கருப்பாக, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு சின்ன சிலை அப்படின்ட்டு ஒரு 3 பிளாக்காக இருந்துச்சு. அப்படியே கும்பிட்டுட்டோம். என்ன கும்பிட்டேன்னு தெரில, எல்லாரையும் நல்லா வச்சுக்க அப்படின்ட்டு நான் கும்பிட்டேன். சந்தோஷ், சூர்யா, மாரியெல்லாம் என்ன கும்பிட்டாங்க தெரில. அது மட்டும்தான் கும்பிட்டேன், வேறு எதுவும் மைண்டில் வரல. அது கும்பிட்டுட்டு நாங்கள் நடந்தோம். இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, கிளம்புங்கப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா காலையில் வர அங்கேயே இருந்துட்டு காலையில் நம்ம வந்து இறங்கி போயிடுவோம்டா, அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகலான்டா. கடவுளை பார்த்தாச்சு, நம்ம அடுத்தது ஃபன் பண்ணுவோம், வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த இடத்துல அந்த பனியில் இருக்க முடியல. நாங்கள் இருக்கலாம்னு நினச்சோம்,
பட் அங்கே இருந்த அந்த கார்டு வந்து எங்களை விடலை. கார்டு இல்லை, அந்த சூப்பர்வைசர் ஃபாரஸ்டர் வந்து விடல. சரி அப்படியே சாப்பிட்லான்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம். அப்படியே எங்கள் மாமி கொடுத்து விட்ட அந்த சப்பாத்தி ஒரு 15 சப்பாத்தி எடுத்து ஆளுக்கு 4, 5 கொடுத்தோம். 3 சாப்பிட மாட்டேன்ட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் ஒரு 5, 6 அடித்து நவுத்திட்டு சட்னியெல்லாம் வச்சு நவுத்திட்டு சரி இருந்துடலாம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு முடிவு பண்ணி அந்த கல்லுக்கு அடியில் அந்த பெரிய கல் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளியங்கிரி மலையோட ஹைட் எண்ணில் அந்த கல்லு கீழே உட்காந்து சாப்பிட்டு இங்கே இருந்துருவாண்டா அப்படின்ட்டு டிஷர்ட் எல்லாம் எடுத்து தலையில் மாட்டிக்கின்னு பேண்டெல்லாம் எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு பெட்ஷீட் எல்லாம் எடுத்து போத்திக்கிட்டு உட்காந்தோம். ஆனால் எங்களை விடலை அங்கே இருந்த கார்டு. சரி அப்படியே இறங்கி கீழே போவோன்னா இறங்கி போனோம். அங்கே தாங்க வச்சு செஞ்சது சம்பவம். உண்மையான மாஸ்டர் பீஸே இறங்கும் போது தான் ஏறந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னால் அந்த 7வது மலையை இறங்குறது அதை விட மாஸ்டர் பீஸ். எங்கே போனாலும் வழுக்குது, எங்கே போனாலும் வழி தெரில. இந்த பக்கம் ஒன்று போகுது, இந்த பக்கம் ஒன்று போகுது, எட்டி பார்த்தா அந்த பக்கம் பள்ளத்தாக்கு போகுது, அந்த பக்கம் பாதாளம் போகுது. ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா, ஏன்டா வந்தோம் அப்படின்ட்டு யோசிக்க வச்சிருச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இடத்துல இறங்கும்போது. ஒருவேளை நம்ம காலையிலுக்குள்ளே இறங்கிடுவோமா, கரெக்டான வழியில் தான் போகிறோமா, பள்ளத்தில் விழுந்துருவோமா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான டவுட்ஸோடு இறங்கிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடத்துல மாறியை பாராட்டிக்கணும். அவன் மட்டும் இல்லைன்னா ஏறதும் சரி இறங்குறதும் சரி முடிச்சு விட்ருக்கோம். எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டல. இப்படி தாண்டா இறங்கணும், இந்த பக்கம் தாண்டா போகணும் அப்படின்ட்டு வழியே எப்படியோ ஜெராக்ஸ் அடித்த மாதிரி காட்டினா. இதுக்கு முன்னால் ஒரே ஒரு முறை தான் வந்திருக்குன்னு சொன்னான். வாவ் செஞ்சுட்டான். அந்த இடமே பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் நைட்லன்றதுனால சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. இது தாண்டா ஜெர்னி, வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் இந்த ஜேர்னி அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு த்ரில்லிங்கான ட்ரூவான மாஸ்டர் பீஸான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். வெள்ளியங்கிரி மலை ஹைப் பண்ணுறதை விட ஒர்த்து. அதுவும் நாங்கள் போனது அந்த மழைக்காலம், அந்த மலையில் வழுக்கிறது அதை விட மாஸ்டர் பீஸ். அந்த பனி அதை விட மாஸ்டர் பீஸ். அந்த காற்று, இந்த மாதிரி பனி காற்று, அந்த பள்ளத்தாக்கு, கல், செங்குத்து, அந்த சகதி, இது எல்லாமே சேர்த்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவல் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 மலை ஐயோ இது அவ்வளோ ஒர்த்து இல்லை, சுமார் தான் போல், இந்த மாதிரி கல் இருக்கும் ஏறி போகணும், இதெல்லாம் ஒரு இதுவோ அப்படின்னு போயிட்டு இருந்தோம். நான் பயந்தேன், சந்தோஷம்லாம் பயந்துட்டான். 6 சாமி 7 சாமி ஆளை விட்றா சாமின்ற டைலாக் ஒரு 4 முறை சொன்னான். விழுந்தா பள்ளத்தாக்கு தான் பாதாளம் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான். 7வது மலையை பார்த்து தான் நானும் சந்தோஷம் வேறு லெவலில் பயந்தோம். சூரியன் அந்த இடத்துல பயந்தான்னு தெரில. அவன் எங்கேயுமே பயந்த மாதிரி சொல்லலை. மாறி வந்து அவன் என்னமோ ஜாலியாக போயிட்டு இருந்தான், குதிச்சு போயிட்டு இருந்தான். என்ன தான் இருந்தாலும் நான் சூர்யா சந்தோஷம் 3 பேர் பயந்துட்டோம். மாறி பயந்தானா இல்லையான்ட்டு அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆக மொத்தம் நாங்கள் ஒரு 4 மாதமாக பிளான் பண்ணி போனது சம்பவம் தான் இந்த வெள்ளியங்கிரி மலை. யாராச்சும் ட்ரூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலையை நைட்டில் போங்க. அதுவும் எங்களை மாதிரி பண்ணி அடித்து தூக்கும் போது போங்க. சத்தியமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க. ரிட்டன் இறங்கி வந்துட்டோம். மறுபடியும் 6வது மலை, அங்கே ஒரு அருவி அந்த ஓட மாதிரி இருந்துச்சு இல்லையா, அங்கே மறுபடியும் சிவபெருமான் வச்சுருந்தாங்க. அப்படியே லைட்டாக கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட்ரிலாம் வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறக்கக்கூடாதுன்னு தான் டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம். அதை அப்படியே யூடியூப்பில் வீடியோ போட்டோம். மேலே இருந்து பார்த்தா கீழே இருக்கிற வீடுகள்லாம் புள்ளியாக தெரிஞ்சு அந்த புள்ளியெல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்த்துட்டு கிளம்பணும். மறுபடியும் இது வந்து ஒரு 5வது மலையா 6வது மலையா தெரில, 5வது மலைன்னு நினைக்கிறேன். அந்த டேஞ்சரான பிளேஸ் ஏன்னா ஓவர் ஹைப் பண்ணுறான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நாங்கள் 4 பேருமே லிட்ரலாக பயந்துட்டோம் அந்த நைட்டில். செம்ம ஹெவி எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இந்த 6வது மலையில் சைடில் போனால் ஃபுல்லாக கொஞ்சம் தான் கேப், அந்த பக்கம் உருண்டிங்கன்னா உருண்டுருவீங்க. 7வது மலை ஃபுல்லாக செங்குத்து அடித்து நவுத்திருச்சு. இறங்கி வரும்போது வந்துட்டுருக்கோம். அந்த 3வது மலையும் மலையும் முடிச்சிருச்சுங்க. இறங்குறோம் பார்க்குறோம், கீழே வெளிச்சம் தெரியுது, ஆனால் வர மட்டும் மாட்டேங்குது. அப்படியே இறங்கி போயிட்டே இருக்கோம். நாங்கள் ஷார்ப்பாக 4 மணி நேரத்தில் ஏறிட்டோம். ஆனால் இறங்குறதுக்கு 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரத்தில் இறங்கும்னு நினச்சோம், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 11:45 ஒரு 11 மணிக்கு மேலே போனோம். கீழே வந்து 4:30க்கு வந்தோம். நடுவில் வந்து 12 மணிக்கு கிளம்ப ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். 11:45 ஒரு வழியாக ஏறி கடைசியில் இறங்கிட்டோம். நானும் சந்தோஷம், பின்னால் மாறியும் சூர்யா வந்துட்டு இருந்தாங்க. ஆளை விட்டால் போதுண்டா அப்படின்ட்டு ஒரு 4:30க்கு இறங்கி வந்து அந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேனெல்லாம் கொடுத்துட்டு டோக்கன்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து தூங்கிட்டு அப்படியே ஒரு 1 மணி நேரம் தான் தூங்கணும். தூங்கிட்டு அந்த காற்றுலேயே தூங்கி எழுந்து ஸ்ட்ரைட்டாக ஈசா கோயிலை நோக்கி போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பஸ்ஸு வந்திருந்தாங்க. அப்படியே ஈசா கோயிலுக்கு போனால் அங்கே தாங்க உண்மையாகவே நாங்கள் வந்ததுக்கான பலனை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி போனோம்.
ஓகே. வெள்ளியங்கிரியில நைட்ல ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில மறக்க மாட்டோம். சரி ஃபோட்டோ எங்கேயாச்சும் நல்லா எடுக்கணும் வந்ததுக்கு அப்படின்ட்டு ஈசா கோயில் போயிட்டோம். அங்க என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க பேகு, ஃபோனெல்லாம் நில்லுங்கண்ணா குடுத்துட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாம் பயந்து குடுத்துட்டு ஒரே ஒரு ஃபோன மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுன்னு வந்தோம். வந்து பார்த்தா எல்லாரும் பேகு, ஃபோனோட சுத்திட்டு இருக்காங்க. இதுக்காடா என்ட்ரன்ஸ்ல எல்லாத்தையும் வாங்கி வச்சீங்க அப்படின்ட்டு வந்து அழகழகா ரகரகமா ஃபோட்டோ எடுத்தோம். சூரியங்கடா இதுதான் நீங்க வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கில பார்த்துருப்பீங்க. வீடியோலாம் எடுத்துட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அங்க நெறைய சைனீஸ் பீப்பிள் வந்தாங்க. அவங்கலாம் தியானம் பண்றத பார்த்துட்டு, அங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு, அப்படியே நம்மளோட சிவன் ஈஷா, இது ஈஷா கோயில் தானே. ஈஷாவ வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, அப்படியே செல்ஃபி, பேக்கு, ஃப்ரண்ட் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அப்படியே கிளம்பணும். ஆனா வியூ சூப்பரா இருந்துச்சுங்க. என்ட்ரி ஃபீஸும் எதுவும் இல்ல. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு நல்ல பிளேஸ். வெள்ளியங்கிரி, அதுக்கப்புறம் இந்த ஈசா கோயில் காம்பினேஷன் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே கும்பிட்டுட்டு கிளம்பணும். உண்மையான ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ராவல் தான். எங்களுக்கு இந்த ட்ராவல் சூப்பரா இருந்துச்சு. வெள்ளியங்கிரி ட்ராவல். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கோவை வந்தோம். கோவை முடிச்சுட்டு நாங்க வந்து சேலம் வந்தோம். சேலத்துலேருந்து தருமபுரி வந்துட்டு நானும் சூர்யாவும் ஒரு பானிபூரி எடுத்து சில்லா சாப்பிட்டுட்டு வெள்ளியங்கிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நினச்சிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு சூர்யா வந்து தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனான். நானும் அப்படியே பானிபூரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் 4 பேரோட ட்ரூவான வெள்ளியங்கிரி எக்ஸ்பீரியன்ஸ், சம்பவமான எக்ஸ்பீரியன்ஸ்.